கோடான கோடி தமிழ் மக்களுக்கு தமிழ் உயிர் கழகத்தின் வருத்தம் கலந்த வணக்கங்கள். இப்போ ஈரான் இஸ்ரேல் போர் நடந்து வருவதனால ஹோட்டல மூடி பற்றி தமிழக மக்கள் வருதுங்க. எதுவும் அச்சம் கொள்ள வேண்டாம். ஏன்னா நாம துபாயிலிருந்து இட்லிக்கு ஆர்டர் பண்ணோம். துபாய், அரேபியா, குவைத் இங்கிருந்து இட்லி, தோசை, ஆம்லேட் எல்லாமே வரவழைத்து தமிழக மக்களுக்கு வழங்குறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணிக்கணும். இதுக்கே சோற வர வைக்கணும், சிலிண்டர் வர வச்சா அது பின்னாடி ஒரு வெயிட் பண்ணி முதல்ல சாப்பாடு அந்த பசியை தீர்த்து. இதுக்கு நம்ம துபாயில பேசிட்டோம், இட்லி வழங்கப்படும். ஆனா இந்த இட்லி வரும்போது நீங்க ஒரு 10 நாளைக்கு 20 நாளைக்கு இந்த இட்லி தோசையை வச்சு சாப்பிடலாம். கெட்டு போவாதா? கிடையாது. ஏன்னா நம்ம இந்த இட்லி தோசையை துபாயில இருந்து அந்த தயாரிக்கப்பட்ட இட்லிய அமெரிக்கால உள்ள விண்கலம் ராக்கெட் ஏற்றாங்க, அங்க உள்ள ஆராய்ச்சி மையத்தில் இந்த இட்லி தோசைகள் ஆராய்ச்சி பண்ணி தான் நம்ம தமிழக ஏரோப்ளேன், பிளைட் ஆராய்ச்சி பண்றாங்க, நம்மளுக்கு சம்மதிச்சுட்டாங்க. அதனால தமிழகத்துக்கு அந்த இட்லி ஆராய்ச்சி கேட்டரிங் வச்சு நடத்துறாங்க. ஆராய்ச்சி இட்லி தான் வருது. அதை நீங்க ஒரு மாசத்தையும் சாப்பிடலாம். இதை தமிழக முதல்வர் கேள்விப்பட்டு நம் தமிழ் உயிர் கழகத்தை பாராட்டி இருக்கிறார். வேண்டும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இட்லி தோசையை ரேஷன் கடையிலேயே வழங்க ஒரு ஏற்பாடு செய்ததாக அவர் சொல்லியிருக்காரு. அதனால ஒரு கார்டுக்கு 3 இட்லி 10 மாதத்துக்கு கிடையாது. ஒரு கார்டுக்கு அவ்வளவுதான் வரும். ஒரு கார்டுக்கு 3 இட்லி. சரி, ஒரு கார்டுக்கு 3 இட்லி எப்படி வழங்கப்படும். இது நாங்க துபாய் இட்லி அதெல்லாம் வேற மாதிரி இருக்கும். நீ நம்ம ஒரு இட்லியை நினைச்சுக்கிட்டு இருக்காத, அது வேற மாதிரி இருக்கும். அதனால வழங்குகிறோம். அப்புறம் இன்னொரு திட்டத்தையும் நாங்க அறிவிக்கிறோம். இட்லி லேட் ஆச்சுன்னு திட்டம். நம்ம தமிழ் உயிர் கழக தொண்டர்கள்லாம் ஆலமரத்துக்கு கீழே 2 வண்டி கடையை போட்டாவது உங்களுக்கு இந்த இட்லி, தோசை, ஆம்லேட் எல்லாமே தயாரிக்கிறார்கள். இதை நாங்கள் ஜனாதிபதியிடம் ஒப்புதல் வாங்கிட்டு ஆலமரத்துக்கு கீழே வண்டி அமைக்க போறோம். நீங்கள் இந்த திட்டத்தில் பயன்பெறுமாறு தமிழ் உயிர் கழகம் விரும்பி கேட்டுக்கொள்கிறோம்.